இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமை புலவரோட பாட்டை பார்க்கலாம். காலமை புலவர் எமகண்ட, நான் சொல்கிறது எல்லாமே காலமை புலவர் எமகண்டம் பாடும்போது அவர் அந்த அவளோட சவாலை எடுத்துகிட்டு பாடினது, அந்த சேலஞ்சை ஏற்றுட்டு பாடினது. ஒருத்தர் திடீர்னு அந்த 64 புலவரில் ஒருத்தர் சொன்னாராம், நீ பிள்ளையாரையும் முருகனையும் வச்சு சிலையடை பாடு ஒன்று அப்படின்னாராம். சிலையடைன்றது என்னென்னா, பாடுற பாட்டு 2 பேருக்கும் பொருந்தணும், 2 அர்த்தம் கொடுக்கணும், 2 அர்த்தத்தை கொடுக்கணும். அது 2 அர்த்தத்தை கொடுத்தாதான் அதுக்கு பேர் சிலையடைன்றது பேர். தமிழில் அது ஒரு இலக்கணம். சிலையடைன்றது அது ஒரு கவியில் சிலையடை கவி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஒரே பாட்டுக்கு 2 அர்த்தத்தை சொல்கிறதுன்றது கஷ்டம் இல்லையா? 2 அர்த்தம் இல்லை, கரெக்டாக நம்ம நினைக்கிறதுக்கு வரணும் இல்லையா? அது முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு சிலையடை ஒன்று பாடுன்னு கேட்டாராம். முருகனுக்கும் பிள்ளையாருக்குமா, அவள் அப்பாவுக்கு சேர்த்து பாடுறேன்னாராம். அது 3 பேருக்கா அப்படின்னு கேட்டா, 3 பேருக்கு பாடுறேன், என்ன அதனால என்ன அப்படின்ட்டு உடனே பாடினாராம். சென்னி முகம் ஆறுளதால் சேர்கர முன் ஆளுகையால் இந்நிலத்தில் கோடொன்று இருக்கையால் மண்ணுகுல கண்ணுறுதலானும் கணபதியும் செவ்வேளும் எண்ணரனும் நேராவரே. கணபதியும் செவ்வேளும் எண்ணரனும் நேராவர். கணபதின்றது பிள்ளையார், செவ்வேள்ன்றது முருகன், எண்ணரன்றது ஈஸ்வரன். கணபதியும் செவ்வேளும் எண்ணரனும் நேராவரே. இவங்க 3 பேரும் ஒன்றா வாங்க, ஒரே இதில் வருவாங்களாம். நேராவரேன்னா எப்படின்னா, 3 பேரும் இந்த பாட்டில் வருவாங்களாம். எப்படின்னா, சென்னி முகம் ஆறுள்ளதால், ஈஸ்வரனுக்கு முதல்ல சொல்லுவோம். ஈஸ்வரனுக்கு சொல்றார், சென்னி முகம் ஆறுள்ளதால், சென்னி முகம் ஆறுள்ளதால், சென்னி சென்னி மூக மாறுளதாயில் அப்படி வரணும். சென்னி முகம் ஆறுள்ளதால் இந்த இடத்துல நம்ம பிரிச்சுக்கணும். சென்னி முகம் ஆறுள்ளதால், ஆறுள்ளதால்னா தலை ஈஸ்வரன் சென்னி முகம், சென்னி முகம்ன்றது தலை, சென்னின்றது தலை, ஞாபகம் வச்சுக்கணும். சென்னி தலை, தலையில் இருக்கிற தலையில கங்கையை வச்சிருக்காரு இல்லையா, அதனால தலையில 6 உள்ளதால். சேர்கர முன் ஆளுகையால், சேர்கர முன் ஆளுகையால், சேர்கர சேர்ந்த உடலுடைய சேர்ந்த கரம் முன் ஆளுகையால், முன்ன ஆளுகையால் இதுல இருக்கு இல்லையா, அதை முன் 4 கையால் இருக்கணும். முன்னாடி இருக்கிற 4 கையால், 4 கை இருக்கு இருத்தலால், சேர்கரம் முன்னாடி 4 கை இருத்தலால். இந்நிலத்தில் கோடொன்று இருக்கையால், இந்நிலத்தில் கோடுன்றத ஓடுன்னு எடுத்துக்கணும். இந்நிலத்தில் ஓடொன்று இருக்கையால், ஏன்னா பிஷாண்டாரா மண்டை ஓடு எடுத்துட்டு பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக பிச்சை எடுத்ததா நம்மளுக்கு இப்போ ஈஸ்வரனோட திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. ஈஸ்வரன் மண்டையோடு வச்சுட்டு பிச்சை எடுத்ததா. அதனால இந்நிலத்தில் கோடொன்று இருக்கையால் மண்ணு குல கண்ணுறுதலாலும், மண்ணுன்னா சிறந்த, குலக்கன்றது நெற்றிக்கண், குலக்கண் நெத்திக்கு நடுவில், குலன்றது நடுவில் ஞாபகம் வச்சுக்க. குலன்றது நடு, கண்களுக்கு நடுவில் இன்னொரு கண் இருக்கான், அதான் நெற்றிக்கண். மண்ணு குலக்கண் உறுதலாலும், உறுதல் தான் இருக்கிறது, உறுதலாலும் கணபதியும் செவ்வேளும் எண்ணரனும் நேராவரே. முடிஞ்சதா? ஈஸ்வரன் முடிஞ்சதா? அடுத்தது பிள்ளையாருக்கு. சென்னி முகம் மாறு உள்ளதால், சென்னி முகம் மாறு உள்ளதால், முகம் மாறுபட்டு இருக்கான். சென்னி முகம், தலையுடன் சேர்ந்த முகம் மாறுபட்டு இருக்கான். சென்னி முகம் மாறுள்ளதால் சேர்கர முன் ஆளுகையால், முகத்தோட சேர்ந்த கரம். இந்த இடத்துல என்னன்னா, சேர்கர முன் ஆளுகையால் முகத்தோட சேர்ந்திருக்கான் கரம், கை, எது தும்பிக்கை. ஆளுகைன்றது ஆடுறது. ஆளுகைனா எப்பயுமே ஆடிட்டு இருக்கு, அப்படியே ஆடிட்டு இருக்கு பாருங்க, ஊசல் பெண்டுலம்ன்ற மாதிரி, அதுதான் ஆளுகை. சேர்கிற முன் ஆளுகையால், யானை கையை துதுக்கி வச்சுன்னு சும்மா துதுக்கி ஆட்டிகிட்டே இருக்கும். சேர்கிற முன் ஆளுகையால் இந்நிலத்தில் கோடொன்று இருக்கையால், கோடுன்னா தந்தம். இந்த பூமியில பிள்ளையாருக்கு தந்தம் ஒன்று, ஒரு தந்தத்தை எடுத்து இவருக்கு எழுதுறாரு இல்லையா, பாரதத்தை, மகாபாரதத்தை எழுதுறாரு இல்லையா வியாசருக்கு. கணபதி தான் எழுத சொல்றார். கணபதி தான் ஒரு தந்தத்தை ஒடிச்சு எழுதுறாரு. வியாசர் சொல்ற வேகத்துக்கு வேற யாராலும் எழுத முடியலையா, அதனால கணபதி தான் எழுதுறாராம். கணபதி வியாசர் சொல்ற வேகத்துக்கு வேற யாராலையும் எழுத முடியலன்னு கணபதியை கொண்டு எழுத சொல்லலாம். ஆனா கணபதியோட இவர் பிள்ளையார் எழுதுற வேகத்துக்கு வியாசரால சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணாரா, கதையில ஒவ்வொரு இடத்துலையும் உபகதையும் ஒவ்வொரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு பிள்ளையார் கொஞ்சம் அப்படி தயங்க தடுக்க வைக்கிற மாதிரி, கொஞ்சம் லேட் பண்ற மாதிரி பண்ணாராம். அது பிள்ளையார் முதல்ல சொன்னாரா, நான் எழுதுறதுக்கு வருவேன், ஆனா எனக்கு ஃபீடிங் தடைப்படாம நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக என்ன பண்ணாராம், மகாபாரதத்தில் அதனால தான் சின்ன சின்ன உபகதை அதெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் அதுக்கு தான் காரணம். பிள்ளையாரோட வேகத்தை குறைக்கிறதுக்காக, எழுதுற வேகத்தை குறைக்கிறதுக்காக. சாதாரணமாக வியாசரோட வேகத்துக்கு எழுதுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் பிள்ளையாரால் ஒருத்தனால தான் எழுத முடியும்னு பிள்ளையாரை கூட அனுப்பினாலாம்.
பிள்ளையார வேண்டினோடனே பிள்ளையார் வந்தவர் என்ன பண்ணாரா, பிள்ளையார் வந்து அவர் எழுதுறது வியாசனில் சொல்ல முடியலையா. அதான் இந்நிலத்தில் கோடு ஒன்று இருக்கையாள்ன்றது கோடுன்றது தந்தம், ஒரே ஒரு தந்தம் தான் இருக்குது. ஒரு தந்தம் ஓடிச்சதுனால ஒரு தந்தம் தான் இருக்குது. இந்நிலத்தில் கோடு ஒரே ஒரு தந்தம் மட்டும் இருக்கையால். யானைக்கு 2 தந்தம் இருக்கு இல்லையா, ஆனால் பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் தான். மண்ணு குலக்கண்ணுறுதல், மண்ணுன்னா சிறந்த, குலக்கண்ணுறுதலால்னா எங்கே பிள்ளையார் பார்த்தீங்கன்னா குளத்தாங்கரையில் ஒரு பிள்ளையார் இருக்கும். எந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சரி, குளத்தாங்கரையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். எல்லா குளங்களுக்கும் எல்லா குளங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் இருக்குது. அதாவது எல்லா குளம் இருக்கிற இடத்துல எல்லாம் நீ இருக்கிறதால கண்ணூறுதல், குளம் இருக்கிற இடத்துல கண்ணூறுதல்லாம் கண்ணில் படுறது, குளம் இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணில் படாராம் பிள்ளையார். அதனால மண்ணு குல கண்ணூறுதலாலும் கணபதியும் செவ்வேலும் எண்ணரும் நேராரு. அதை முதல்ல சொன்னேன். கணபதியும் செவ்வேலும் சொல்லியாச்சு. இப்போ கணபதியும் எண்ணர்னு சொல்லியாச்சு, செவ்வேல் சொல்லணும். கணபதியும் செவ்வேலும் எண்ணர்னும் நேராரு. இப்போ முருகனுக்கு அதே பாட்டுக்கு சென்னி முகம், செம்மையான முகம், ஆறு உலகால், அதனால தான் ஆறு முகன்னு பேர் முருகனுக்கு. முருகனுக்கு ஆறு முகம், அதனாலே ஆறு முகம் இருக்கு இல்லையா, அதனால ஆறு உலகால். சேர்கரம் முன்னாலு கையால், சேர்ந்த முன்னாலு கையால், முன்னாலு எவ்வளவு, 3 4 12, 12 கை, 6 முகம் 12 கைகள். அதுதான் சென்னி முகம் ஆறு உலகால் சேர்கரம் முன்னாலு கையால். முன்னாலு இந்த இடத்துல ஆளுன்றது வந்து 4, முன்னுன்றது 3 ஆயிடும். சேர்க்கிற முன்னாங்கு 12 இல்லையா, முன்னாலு கையால், முன்னாலு 12 கையால். இந்நிலத்தில் கோடுன்னு இருக்க, கோடுன்னா மலை, கோடுன்னா மலைன்னு ஒரு அர்த்தம். இந்நிலத்தில் கோடு ஒன்று இருக்காது. அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு ஈஸ்வரன் பார்வதி கிட்ட கோச்சிட்டு போய் பழனி மலையில் நின்னார் இல்லையா, தனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு உலகம் அமைச்சுக்கிறேன்னு. அதனால இந்நிலத்தில் எனக்குன்னு ஒரு இடம், அதான் மலை, பழனி மலை. எனக்கு இந்நிலத்தில் அது போய் நின்னான். அதனால இந்நிலத்தில் கோடென்று இருக்கையால், அவருக்குன்னு ஒரு மலை அங்கே இருக்கிறதால. மண்ணு குலக்கண்டுள்ளதால், மண்ணுன்னா சிறந்த, குலக்கன்றது என்னன்னா முருகன் வந்து சரவண பொய்கையில் தான் தோன்றினான். சரவண பொய்கையில் தான் 6 உருவமாக தோன்றினாரா. கார்த்திகை பெண்கள் வளர்த்ததா முருகனோட கந்தபுராணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மண்ணு குலக்கண்ணுறுதலாகும். அந்த குலக்கண்ல இருந்து உறுதல்னா இந்த இடத்துல வந்து வருது, உருவானது. உறுதல்ன்றது வந்து இந்த இடத்துல உருவானது. மண்ணு குல கண்ணுறுதலாலும் சிறந்த சரவண பொய்கை குளத்துல உருவானதாலும் கணபதியும் செவ்வேலும் எண்ணரனும் நேராவரே. இவன் 3 பேரும் ஒரே பாட்டுக்கு வருவாளே, ஒரே நேராவரேன்னா 3 பேரும் ஒன்னாவா அப்படின்னு அர்த்தம். ஒரு பாட்டுக்கு, சிலையடை பாட்டுக்கு 2 பேர் சொல்றதுக்கே முடியாது, தாளம் போடணும். இது ஒரு அர்த்தம் எடுத்துட்டா வேற மாதிரி போயிடும், இன்னொரு அர்த்தம் எடுத்துட்டா வேற மாதிரி போயிடும். ஆனால் காலவேல் வந்து 3 பேரை கொண்டு ஒரு பாட்டில் வச்சிருக்காரு. எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் நான் சொன்னதை எழுதி வச்சுங்க, ஒரு பேப்பரில் எழுதிட்டு திருப்பி படித்து பாருங்கள். படித்து அர்த்தத்தை மனசில் யோசனை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும் அது. தேங்க்யூ.